அழகே அழகு சீரியல்ல மதிக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்கிற உச்சகட்ட போர். மதிக்காக துணை நிற்கும் சுரேஷ். ஒரு அதிரடியான கதைக்களம் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மலரும் பாக்கியராஜும் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. மதி கிச்சனுக்குள்ள வந்து அவசர அவசரமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சமைக்கலான் இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு பருப்பு சாம்பார் வச்சு பொரியல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி, உனக்கு சாம்பார் எல்லாம் வைக்க தெரியுமா? நீ சமைச்சியே நான் பார்த்ததில்ல, எப்ப பாரு ஓட்டி தான் அடிப்பேன், இப்ப என்னடானா சமைக்கிறேன்னு வந்து சமையல் கட்டுக்குள்ள நிக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மதி இருந்துகிட்டு, நான் சமைக்கலனா நீங்க பின்ன சமைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, ஏன் கேட்க மாட்டேன், வயசான காலத்துல நானே மூட்டு வலின்னு உட்கார்ந்துருக்கேன், நீ என்னையே சமைக்க சொல்றியா? எதுக்கு எடுத்தாலும் கூட கூட பேச வேண்டியது அப்படின்னு லக்ஷ்மி சொல்றாங்க. அதுக்கு மதி, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சமைப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி பக்கத்துல இருந்த குண்டாவையெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இது என்னது இது அப்படின்னு கொஞ்சம் முக சுளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மதி, இப்ப நான் சமைக்கட்டுமா வேண்டாமா? எதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சமைச்சிட்டு நான் கூப்பிடுறேன் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, எனக்கு வெந்நீர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோ குண்டா அங்க இருக்கு, தண்ணி இங்க இருக்கு, ஊத்தி அடுப்புல வச்சிங்கன்னா வெந்தண்ணி ரெடியாக போகுது, வைங்களேன், பக்கத்துல தானே நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மதி. அதுக்கு லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு, ஏன் சொல்ல மாட்டேன், ஏன் அதை நீ வச்சு தர மாட்டையா அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க நான் வேலை செய்யறத, சும்மாவா நிக்கிறேன், நீங்க சும்மா தானே நிக்கிறீங்க, நீங்களே வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க மதி. எல்லாம் என் தலை எழுத்துடி, உன்னையெல்லாம் மருமகன் கூட்டிட்டு வந்தன்ல அப்படின்னு வாய்க்குள்ள முணங்கிக்கிட்டே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. அப்பன்னு பார்த்து சுரேஷ் கிச்சனுக்குள்ள வராரு. வந்துட்டு, அம்மா என்ன நீ இருக்க, அண்ணி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துகிட்டு, அவளை ஏண்டா கேக்குற, பிறந்த நாளா இன்னைக்கு, அதனால புருஷனை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டா, இங்க பாரு நான் இங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி அம்மா. மதி இருந்துகிட்டு, இன்னைக்குதான் உங்களுக்கு பர்த்டே, இன்னைக்காவது அவங்களுக்கு திட்டாம இருக்கீங்களா? நீங்க என்ன அல்லாடுறீங்க, சுடுதண்ணி மட்டும் தானே வைக்கிறீங்க, மீதி எல்லா வேலையும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட நான் பேசினேனா? என் பையன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு குறுக்க வர அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேக்குறாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, எனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதி, நீங்க போங்க நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது, நீ போட்டு தரியா, அதுவும் என் பையனுக்கா, என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிறாங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் காஃபி போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மதி போய் காஃபி போட்டு எடுத்துட்டு போறாங்க ரூமுக்குள்ள. சுரேஷ் ரூம்குள்ள பெட்ல உட்காந்துருக்காரு. காஃபி கொடுக்கும்போது சுரேஷ் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க மதி. உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, வேலை இருக்கதான் செய்யும், போலீஸ்காரனுக்கு வேலை இல்லாம சும்மாவா இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மதி. அதுக்கு சுரேஷ், என்ன ஹெல்ப் சொல்லு, ஹெல்ப்பை பொறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் சலிச்சுக்கிறாங்க மதி. சரி சரி சொல்லு அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு ஒரு கேக் வேணும், பர்த்டே கேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கு பர்த்டே, உனக்கா இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷ். அதுக்கு மதி, எனக்கெல்லாம் பர்த்டே இல்லை, மலருக்கு தான் இன்னைக்கு பர்த்டே, அவங்க கேக்கே வெட்டினது இல்லையா, இன்னைக்கு நம்ம சார்பாக அவங்க வெட்டணும், அதனால தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியா, இன்னைக்கு அன்னைக்கு பர்த்டேவா, எனக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிறாங்க சுரேஷ். அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, என்னடா நீ இன்னும் கிளம்பலையா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ், இல்லைம்மா கடை வரைக்கும் ஒரு வேலை, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, எதுக்கு, இந்த மகாராணி அனுப்புனாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு கேக் வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, அவளுக்கு பர்த்டேனா கேக்கு வெட்டாம ஒரு நாள் போகாதோ, கேக்கு வெட்டியே ஆகணுமோ, எங்களுக்கெல்லாம் தான் பிறந்த நாள் வருது, எந்த கேக்கு வெட்டி எந்த கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, நீங்க கொண்டாடலினா மற்றவங்க யாரும் கொண்டாடக்கூடாதா, நீங்களும் கொண்டாட வேண்டியதானே, யாரு வேண்டான்னு சொன்னது அப்படின்னு மதி சொல்றாங்க. ஒரு கேக்குக்கு இந்த பஞ்சாயத்தா, விடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சுரேஷ் போய் வாங்கிட்டு வராரு. கோயிலுக்கு போன மலர் அங்கே உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிடாம மதி எல்லாத்தையும் சமைச்சிருப்பாளா, அவள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவாளான்னு சொல்லி பாக்கியராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, மதி தானே நம்மளை போயிட்டு வர சொல்லிச்சு, கண்டிப்பாக சமாளிச்சுக்குவா, நீ எதுக்கு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இரு மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, எங்கெங்க ஃப்ரீயாக இருக்கிறது, நேரம் ஆயிடுமோன்னு பக்கு 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 பக்குன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க மலர். அதுக்கு பாக்கியராஜ், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலர், உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியராஜ் சொல்கிறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, போதும் பாக்கியராஜ், உடனே சென்டிமெண்ட் ஃபீலிங்கை ஆரம்பிச்சிடாத,
வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரையில உள்ள கேக் செட்டப்லாம் பண்ணி கோலாகலமாக இருக்குது லிவிங் ரூமே. அதை பார்த்த மலருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு யோசிக்கும் போதே பாக்கியராஜ் சொல்கிறாரு, இதெல்லாம் மதி வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உள்ளே போனது மதி இருந்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாக்கும் ராகவனுக்கும் மூஞ்சி தாங்கவே இல்லை. 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒர்றன்னு நிற்கிறாங்க. எதுக்கு மதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இந்த வீட்டை நீங்கள் என்ன தாங்குறீங்க, அதுக்காக இது கூடவா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, ஆமாம் இவ வீட்லையெல்லாம் எந்த கேக்க கண்டிருப்பா, இங்கே வந்து தான் கேக்கு என்ன கோயில் என்ன சுத்துறது என்னன்னு ஒரே கோலாகலந்த அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. மலருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது மூஞ்சி. பாக்கியராஜ் அதை சமாளிக்கிற விதமாக, வா மலரு வந்து கேக் வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் கேக் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியுது அந்த கேக்கில் மதின்னு நேம் எழுதியிருக்கு. அதை பார்த்த மலருக்கு சிரிப்பு வந்துடுது. என்ன மதி, இன்னைக்கு தான் உனக்கும் பர்த்டேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு, இல்லை இது நான் வாங்கிட்டு வரல, நீங்கள் ஏன் என் பேரை போட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சுரேஷை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு மலர் இருந்துக்கிட்டு, என்ன சுரேஷ், பொண்டாட்டி ஞாபகத்திலே போய் பொண்டாட்டி பேரை எழுதி வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஆமா அண்ணி, நான் தான் பேரை மாற்றி சொல்லிட்டேன், இவகிட்ட சண்டை கட்டி இவ பேர் மட்டும்தான் வாயிலேயே வருது அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அதை கேட்ட மதிக்குமே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ராகவன் இருந்துக்கிட்டு, இதெல்லாம் என்ன புது பழக்கம், இத்தனை வருஷமா யாருக்குமே இப்படியெல்லாம் பண்ணதில்லை, இவ வந்ததுலேருந்து எல்லாமே மாறிடுச்சு, எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறதில்ல, பர்மிஷனும் கேட்கறதில்ல, இவ இஷ்டத்துக்கு இவ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு, அப்பா விடுங்கப்பா, ஒரு கேக் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேக் வெட்ட மலர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேக் வெட்டினதுமே எல்லாருமே விஷஸ் சொல்கிறாங்க. கேக் வெட்ட முடிச்சதுக்கு அப்புறமா பாக்கியராஜ் ஒரு புடவையை எடுத்துட்டு வந்து மலர் கையில் கொடுக்குறாங்க. மலர் இந்தா உனக்காக இந்த புடவையை வாங்கினேன் நான், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை மலர் பிரிக்கிறதுக்குள்ளேயே அதை வாங்கி லக்ஷ்மி வெடுக்குன்னு பிடுங்கி பிரித்து பார்க்குறாங்க. ஏண்டா எனக்கும் தான் எத்தனை பிறந்தநாள் வந்திருக்கு, நீ வேலைக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு புடவை எடுத்து தந்திருப்பியா, இப்போ உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாளுங்கிறது மட்டும் உனக்கு அப்படி ஞாபகம் இருக்கோ, இங்கே பாருங்க விலை 4000 ரூபா போட்டிருக்குது, இவ்வளோ வசதியில் உன் பொண்டாட்டிக்கு புடவை கேட்குதோ, அவளுக்கெல்லாம் இவ்வளோ விலையில தேவையாடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, ஏண்டா காசை கறியாக்குறீங்க, கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லை, காசை தண்ணியாக இறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துக்கிட்டு, என்ன கவலை அவனுக்கெல்லாம், காசை பற்றி கவலையா வீட்டை பற்றி கவலையா, தண்ணியாட்ட செலவழிச்சிட்டு இப்படியே போகிறவன் தான் அப்படின்னு சொல்லி மூஞ்சியே சொல்லிச்சுக்கிறாங்க. மலருக்கு ஏண்டா பிறந்தநாள் வந்ததுங்கிற மாதிரி ஆயிடுது. மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த கிஃப்டை நீங்கள் வாங்கி பிரித்ததே முதல்ல தப்பு, இதில் அதுக்கு கமெண்ட்ரி வேற கொடுக்குறீங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எதில் தலையிடணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துக்கிட்டு, இப்போ என்ன சொல்லிட்டோம் நாங்கள், இப்படி வர நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கொஞ்சம் செலவு முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும், உங்ககிட்ட இருந்து அவங்க காசு வாங்கலல்ல, அப்புறம் ஏன் அதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு அதிகமாக முத்துது. மதிக்கு ரொம்பவே கோபமும் வருது. ச்சே, இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு இதோ நல்லபடியாக கொண்டாட முடியுதா, எப்போ பாரு ஏதாவது ஒரு வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.